वेदान्तसारं बुधाग्र्यं नारायणाच्युतकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवत्सलगोप श्रीरङ्गनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। அப்படின்னு ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. அப்படின்னு எனக்கு வந்து பிரபாவாமி சொல்லி கொடுத்த மாதிரி ரகுவீர கஜத்துல இருந்து சூழ்நிலை 48 இருந்து 51 வரைக்கும் சொல்ல போறேன். श्रीमत सहोदर रक्ष परिग्रह विसंवादि विविध सचिव विप्रलंभ समय संरंभ समुजृंभित सर्वेश्वर भावा सकृत प्रपन्न जन संरक्षण दीक्षिता वीर सत्यव्रता. இந்த 4 சூழ்நிலையை வந்து நம்ம வந்து 5 காட்சியா ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்து பார்க்க போறோம். முதல் காட்சியில வந்து ஹனுமான் வந்து இலங்கையை ஏற்றிட்டு போனோடனே யுத்தம் நிச்சயம் ஆயிடுது. அப்போ ராவணன் வந்து ஒரு கூட்டம் கூட்டுறான். இது அப்போ வந்து அந்த கூட்டத்துல வந்து அங்க இருக்கிற மந்திரிகள்லாம் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம், நம்ம எதுக்கு மனுஷாலையும் வாழறாலையும் பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்றா. சில பேர் ராவணனை தூக்கிவிட்டா. ஆனா விபீஷணனை மட்டும் கடுமையா எதிர்த்தார். இந்த மாதிரி ராவணா நீ பண்றது தப்பு, நீ வந்து சீதா பிராட்டியை திருப்பி ராவன்ட்டே ஒப்படைச்சிடு அப்படின்னு சொன்ன போது ராவணன் வந்து திக்குல பாம்சனம் அப்படின்னு குலத்ரோகியே அப்படின்னு விபீஷணனை வந்து திக்காரம் பண்ணி அனுப்பிச்சிடுறார். அப்போ வந்து விபீஷணன் உடனே அவரோட கதையோட ஆகாச மார்க்கத்துல வந்து ராமர் சேத்துக்கரைக்கு போறார். இந்த இடத்துல வந்து காட்சி 2வது காட்சி ஆரம்பிக்கிறது. அப்போ அவருக்கு பின்னாடியே வந்து 4 நல்ல ராட்சசர்கள் போனா. அப்போ வந்து அவர் வந்து ராமர் இருக்க சேத்துக்கரைக்கு வந்த போது அவர் வந்து சத்தமா சொல்றார், சோஹம் பரிஷிதஸ்தேன தாசவச்சாவமானிதः த்யக்த்வா புத்ராம் சுதாராம்ச ராഘவம் சரணம் கதः சர்வலோகஹரண்யாய ராഘவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இந்த மாதிரி சொல்றார், நான் ராவணனால அவமானப்பட்டுட்டேன், அதனால என்னோட மனைவி மக்கள் எல்லாம் விட்டு ராகவனே சரணம் என்று வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ராகவன்? சர்வலோக சரண்யன், எல்லா ஜீவர்களுக்கும் அபயம் தரும் ராமன். அந்த ராமனிடம் அடியேன் விபீஷணன் வந்திருக்கேன் என்று அடியனை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு அங்க இருக்கிற வானராள்கிட்டலாம் சொல்ற. அப்போ வந்து அங்க இருக்கிற வானராள்லாம் ராமன்கிட்ட சொன்ன போது ராமன் வந்து கூட்ட எல்லாரோட அபிப்பிராயத்தையும் கேட்க. அப்ப முதல்ல சுக்ரீவன் சொல்ல, இந்த மாதிரி இவனை ஏத்துக்கவே கூடாது, இவன் அண்ணனே கைவிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல. இதை சொல்றது விபீஷணன். அவன் ட்ராக் ரெக்கார்டை மறந்து அவன் வந்து அதை மறந்துட்டான். அப்புறம் வந்து சொல்றான், இந்த மாதிரி அவன் எனிமி கட்சியிலே வந்திருக்கான், அவனை நம்ம நம்ப கூடாது, அவன் நம்ம கட்சி நம்மளே வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஜாம்பவான்ட்ட கேட்ட போது அவர் வயசானவர், அதனால அவர் வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவன் வந்து நம்மள வந்து நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்ட. அப்போ அங்கதன்ட்ட கேட்ட போது அங்கதன் வந்து இந்த மாதிரி அவனை நம்ம முதல்ல பரீட்சை பண்ணி பார்க்கணும், அப்ப தேர்ந்தா நம்மள அவனை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். மைந்தன் அப்படிங்கிற வானரமும் நான் அங்கதன் சொல்றதான் சரி அப்படின்னு சொல்றார். அப்ப ஹனுமான்கிட்ட கேட்ட போது ஹனுமான் பணிவா, ராமச்சந்திர பிரபுவே, உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, ஆனா என்ன மதிச்சு கேட்கறீங்க, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இந்த விபீஷணன் ரொம்ப நல்லவன், தர்மாத்மா. நான் லங்கைக்கு போன போது கூட என்னை வந்து அவன் தான் வந்து கொல்லக்கூடாது, தூதனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மத்தை எடுத்து சொன்னான் ராவணனுக்கு, அதனால அவனை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ ராமர் சொல்ற, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் ததாமேததகர்ஹிதம். இந்த மாதிரி சொல்ற, நல்லவனும் கெட்டவனும் வந்துட்டா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றார். மித்ர பாவேன சம்பிராப்தம், மித்ரன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு வந்தா கூட தோஷம் எத்யபி தஸ்ய ஸ்யாத், நீங்க சொன்ன சொல்லாத தோஷங்கள், உலகத்துல இருக்கிற எல்லா தோஷங்களும் இருந்தாலும் நான் அதெல்லாம் திருத்தி அவனை ஏற்றுப்பேன். நத்திய ஜெயம் கசஞ்சன, அவனை ஒரு காலம் அவனை கைவிட மாட்டேன். அப்பதான் வந்து சதாமேத ரகஹிதம், அப்பதான் என்னோட குல முன்னோர்களான சிபி சக்கரவர்த்தி ரகு மகாராஜா, என்னோட ஆச்சாரியர்களான விஸ்வாமித்தர் வசிஷ்டர் போன்றவாலாம் அப்பதான் என்னை பார்த்து சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்ற. அப்போ வந்து இந்த பிரகரணத்துலதான் வந்து இந்த சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கு பாடியிருக்க. விமத சகோதர ரக்ஷா, பகைவனான ராவணனுடைய தம்பியான
அரக்கனான விபீஷணனை பரிகிரக ஏற்றுக்கொள்வதில் விசம்பாதி விவித சசிவ ஆக்ஷேபம் செய்த வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட மந்திரிகளுக்கு விப்ரலம்ப சமய சம்பிரம்ப நம்பிக்கையூட்டும் பொழுது உண்டான பரபரப்பாலே சமுஜ்ரம்பித சர்வேஸ்வர பாவா நன்கு வெளியிடப்பட்ட சர்வேஸ்வர தன்மை உடையவனே அப்படின்னு இந்த சூழ்நிலையில சுவாமி தேசிகன் பாடுற. பெருமாள் வந்து மித்திரபாவேன சம்பிராப்தம் சொன்னக்கு அப்புறமும் சுக்ரீவனுக்கு வந்து விபீஷணன் ஏத்துக்கணும் அப்படின்னு மனசே இருக்கல. அதனால வந்து அப்போ விபீஷணன் சொல்றார் நம்மளோட ஒத்துழைப்பும், சுக்ரீவன் சொல்றாரு இந்த மாதிரி நம்மளோட ஒத்துழைப்பும் வந்து உண்மை முக்கியம் தானே அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ராமர் வந்து அவரோட சர்வேஸ்வர பாவத்தை வந்து ஒரு ஸ்லோகத்தால வெளியிடுறார். விஷாச்சான் தானவான்யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேன தான் அந்யான் இச்சன் ஹரி கணேஸ்வர சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அதிசாசிகள், தானவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் இவெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் என்னோட கை விரல் நகை நுனியால இவெல்லாம் வந்து கிள்ளி எறிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு நரசிம்ம அவதாரத்தை நினைவூட்டுறது. அது சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 புறா கதையை சொல்றார். இந்த மாதிரி ஒரு பிராணி கூட வந்து சரணாகத ரட்சணம் பண்றது, நான் வந்து ஒரு மனிதன் நான் வந்து சரணாகத ரட்சணம் பண்ணியே ஆனோம் அப்படின்னு சொல்லி காட்டுல வந்து 2 புறா இருந்தது. அப்போ ஒரு வேடன் ஒரு புறாவை கொண்டுட்டு போயிடுறான். அந்த வேடன் திருப்பி அந்த காட்டுக்கு வந்த போது மழை பெஞ்சுது. அப்போ வந்து அவனுக்கு வேற கதியே இல்லாம அந்த அதே மரத்துக்கு வந்த போது அவனுக்கு குளிர்காய வந்து அந்த இன்னொரு புறா வந்து அவனுக்கு வந்து நெருப்பு மூட்டி அவனுக்கு பசிச்ச போது அந்த நெருப்புல அதே வந்து விழுந்து அவனுக்கு வந்து சாப்பாடாச்சு. அப்படி வந்து ஒரு புறாவே வந்து சரணாகத ரட்சணம் பண்றதுன்னா நான் விபீஷணை ஏத்துக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். அதுக்கப்புறம் அவரோட சரம ஸ்லோகத்தை வெளியிடுறார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திசயாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் விரதம் மம. சகிருதேவ பிரபன்னாய ஒரே முறையா என்னிடம் சரணாகதி பண்றாலோ தவாஸ்மி திசயாசதே யார் வந்து என்னை வந்து உனக்கே வந்து என்று அர்ப்பணிக்கிறாளோ அபயம் அவளுக்கு பயமில்லாத நிலையை தருவேன். சர்வபூதேபியோ இந்த சர்வபூதேபியா இது வந்து சதுர்த்தி விபக்தியில வரும், பஞ்சமி விபக்தியில வரும். அதாவது நான் வந்து எல்லா உயிர்களுக்கும் வந்து அபயம் அளிப்பேன், எல்லா உயிர்களிடம் இருந்தும் அபயம் அளிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ததாம்யேதத் விரதம் மம இதுதான் என்னோட ரொம்ப திருடமான விரதம் அப்படின்னு சொல்றார். இதை 49 சூழ்நிக்கிற சுவாமி தேசிகன் வந்து சகத் பிரபன்னதன சம்ரக்ஷண தீட்சிதா அப்படின்னு பாடுறார். சகத் பிரபன்ன ஒரே தடவை யார் என்கிட்ட வந்து சரணாகதி பண்றாலோ சம்ரக்ஷண அவளுக்கு அபயம் தருது. அதுல தீட்சிதா அதுல நான் தீட்சை எடுத்துட்டு இருக்கேன், விரதம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற. இந்த அபயப்பிரதான சாரத்தை சுவாமி தேசிகன் தமிழாக்கமா தரார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் கருக்காது அனைவராலும் அஞ்சேரென்று அருள் கொடுப்பன் இதுதானோதும் இரு காலம் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார்த்தைகளுடன் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் என கொண்டென்னும் நெறி உரைத்தால் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே அப்படின்னு ஒரு சரம ஸ்லோகத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ராமர் வந்து சுக்ரீவன்ட்ட சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து விபீஷணனை போய் கூட்டின் வா. விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் ராவணனே விபீஷணோட வேஷத்தை வந்திருந்தா கூட போய் கூட்டின் வா சுக்ரீவா அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து சுக்ரீவன் வந்து விபீஷணனை கூட்டின்னு வந்தோடனே அவரோட கடல் கரையில லக்ஷ்மணன் மூலமா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறார். ஏற்றுக்கொண்டோன்னே வந்து சுவாமி தேசிகன் பாடுறார். வீர சத்யவிரதா அவருக்கு வந்து ராமருக்கு வந்து அவரோட வீரத்து மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இன்னும் கடலை தாண்டல, யுத்தம் ஆரம்பிக்கல, யுத்தத்தை ஜெயிக்கல. ஆனாலும் வந்து இப்பயே வந்து லங்கை ராஜ்யத்தை வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமா பண்ணிட்டார். சத்யவிரதா அதுக்கப்புறம் சத்தியமும் ஆக்கினார். யுத்தத்தை ஜெயிச்சு விபீஷணனுக்கு இலங்கையிலையும் போய் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அப்படி வந்து இதுல நம்மளுக்கு விபீஷணன் வந்து இந்த மாதிரி எனக்கு கைங்கரியம் மட்டும் வேணும், கைங்கரியம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிட்டு வந்தார். ஆனா வந்து இளையவசனிப்ப ராமர் வந்து இலங்கை ராஜ்யத்தையே கொடுத்தார். அப்படி வந்து
இந்த விபீஷண சரணாகதி வந்து அந்த அங்கங்களை கொண்ட பூர்த்தியான சரணாகதி. அந்த சரணாகதிக்கு 5 அங்கங்கள். அது ஆணுகூல்யஸ்ய சங்கல்பः, பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷிதீதி விஸ்வாசः, கோப்திருத்வவரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதிः. 6 அங்கமா அங்கேயா சரணாகதியும் சொல்லுவா. முதல்ல ஆணுகூல்யஸ்ய சங்கல்பः, பெருமாளுக்கு பிடிச்ச விஷயம் பண்றது. விபீஷணன் வந்து ராவணன் வந்து சீதா பிராட்டை திருப்பி ஒப்படைக்க சொன்னா. அப்புறம் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், பெருமாளுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாம இருக்கிறது. தூதனை வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய ராவணன் சொன்ன இடத்துல இது தெரியுது. ரக்ஷிஷதீதி விஸ்வாசः, இது மகா விஸ்வாசம். சர்வலோக சரண்யாய பரித்யக்தா அப்படி அந்த வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு எப்படி அவரோட மகாவிஸ்வாசத்தை மகாவிஸ்வாசம் தெரியுது. கோப்திருத்துவ வரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பெருமாள்கிட்ட நம்மள பிரார்த்திக்கிறது. ராகவம் சரணங்கதா அப்படின்னு சொல்லி உபாயமா ராமரை வந்து விபீஷணன் வைக்கிறார். அப்புறம் கார்பண்யம், அவரோட ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவத்தை வந்து சத்தமா ராவணோ நாம துர்விருத்தக அப்படின்னு சத்தமா சொல்றார். அப்புறம் 6வது அங்கேயா வந்து ஆத்ம நிக்ஷேபம் வந்து ஆத்ம நிக்ஷேபம் வந்து நிவேதமாம் க்ஷிபம் அப்படிங்கிற இடத்துல தெரியுது. இப்படி இந்த 5 அங்கங்களுக்கும் பூர்த்தியா இந்த 5 அங்கங்கள் பூர்த்தியா கொண்ட இந்த 5 அங்கங்களையும் கொண்ட பூர்த்தியான சரணாகதி தான் இந்த விபீஷண சரணாகதி. அப்படி வந்து விபீஷணன் அந்த 5 அங்கங்களை கொண்டு சரணாகதி பண்ண ராமர் வந்து உடனே ஏற்று அந்த விபீஷணனுக்கு வந்து நன்கு அனுகிரகம் பண்ணி இந்த சரணாகதி ரொம்ப ஸ்பஷ்டமான சரணாகதி அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. அதான் பிழைகள்ன்றதா சமைச்சிக்கணும். கவிதாதிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசாய நமஹ. ಧನ್ಯವಾದಮ್ಮ. நல்லா இருந்தது. சுவாமிகள் அனுகிரகிக்கணும் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப கேசவ் ஆரமா அழகா ரொம்ப ஸ்வீட்டா நல்லா சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா சொன்ன கேசவ். கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல உச்சரிப்பு பார்க்கணும். ஒரு காலே சரணாகதின்னு ஒரு காலேன்னு ஒரு காலே வியாகரண பிரகாரம் சொல்லலாம். ஆனா அங்க பாசனத்துக்கு ஒரு காலே தான். ஏன்னா அப்புறமா நெருக்காத அந்த எதுக இன்பம் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாரு. அது ஒண்ணு. உபஸ்திதமோ ஏதோ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அங்க ஏதோ மாத்தி சொன்னேன். அது ப்ராப்ளி நீ ரொம்ப வேகமா பேசுறதுனால அப்படி வரலாம். வேகமா பேசுறவாளுக்கு கொஞ்சம் இது மாதிரி ஏதாவது வரும். அப்படி இருக்கும். தெரியாத உச்சரிச்சிருப்பேன்னு தெரியல. நல்லா இருக்கு. ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு.